இந்த பிரிட்ஜு கொஞ்சம் பெக்யூலியரான பிரிட்ஜு. ட்ரோன் ஷாட் எடுக்கிறப்ப சிறப்பாக பண்ணலாம். ஃப்ளோரன்ஸோட டாப் வியூஸ் மட்டும் தான் அந்த ட்ரோனில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டாப் வியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏ சாண்டா ட்ரினிட்டா. அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜில் ஒரு மாஸ்டர் ஷாட். நெக்ஸ்ட் வந்து அங்கேருந்து நான் வந்து ஹைக் பண்ணி பி லொக்கேஷன் போயிடுறேன். பி லொக்கேஷன் வந்து ஒரு சின்ன மவுண்டனு. ஸோ அந்த மவுண்டன்லேருந்து எனக்கு வந்து எல்லா ஏரியாவும் நான் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் பி வந்து பியாசாலே மிக்கலாஞ்சலோ. அந்த ஸ்பாட்லேருந்து ஈஸியாக நான் வந்து ட்ரோனை ஃப்ளை பண்ணி கத்தீட்ரலே டி சாண்டா மரியா அந்த லொக்கேஷனுக்கு நான் வந்து போயிட்டேன். அப்புறம் அங்கேருந்து டி லொக்கேஷனுக்கு நான் வந்து வரேன். ஸோ டி லொக்கேஷன் வந்து ஒரு பேலஸு. ஸோ அந்த பேலஸ்க்கு நான் வந்து வரேன். அப்புறம் பேலஸ் ப்ளஸ் கார்டன் அங்கே சேம் ஸ்பாட்டில் இருக்குது. அப்புறம் டி லொக்கேஷன் இ லொக்கேஷன் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு நான் ரிட்டன் பேக் டு சேம் மவுண்டன். ஸோ ஓகே, ஃபைனலாக இந்த ட்ரோனை ரன் பண்ணுறதுக்கு இத்தாலியில் ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். சிங்கக்குட்டி மாதிரி பார்ப்போம் இந்த ஸ்பாட்டில். ஸ்பாட் ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. இப்போ இந்த பிரிட்ஜிலேருந்து ஃபர்ஸ்ட் ஷாட் ஆஃப் ட்ரோன். இந்த ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் வந்து பாயிண்ட் சாண்டா ட்ரினிட்டா அந்த பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜு வந்து ஆக்சுவலாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அர்னோன்ற கேனலில் இருக்குது. ஸோ அந்த அர்னோ வந்து ரிவர் கம் கேனல். ஸோ இந்த வாட்டர் ஸ்பேஸ் பேர் தான் அர்னோ. ஸோ இந்த ஏரியா வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பாயிண்ட் சாண்டா ட்ரினிட்டா இந்த பிரிட்ஜுக்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் வியூ நல்லா இருந்துச்சா. அன்றைக்கும் வந்து நல்லா சன்னியாக இருந்துச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் மேக் எ ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் நின்று ஒரு ஷாட் எடுத்திருக்கேன். அது வந்து கைண்ட் ஆஃப் மாஸ்டர் ஷாட்டு. இதுதான் இந்த மாஸ்டர் ஷாட்டு. மாஸ்டர் ஷாட் ஆக்சுவலாக ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக அது வந்து இன்பில்ட்டாக ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சர்க்கிளாக ஒரு ஓவல் ஷேப்பாக அதுவாக அந்த ஆங்கிள் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி அதுவாக அந்த ஷாட் வந்து ரெடி பண்ணிக்கும். இந்த ஒரே ஒரு இது என்னென்னா, மாஸ்டர் ஷாட் எடுக்கிறப்போ அங்கே நிறையா சீக்கள் இருந்துச்சு. அந்த சீக்கள் வந்து இந்த ட்ரோனை வந்து அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த இதில் கூட ரிஃப்ளெக்ஷனில் பாருங்கள், ஒரு சீக்கள் வந்து ஆக்சுவலாக இது வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு. பட் அந்த ப்ரொப்பலரோட சவுண்டு கேட்டு அது அகைன் ஓகே இது சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. நிறைய சீக்கள் ஆக்சுவலாக இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சோன்னே சீக்கெல்லாம் உட்காந்துதான் இருந்துச்சு. இந்த ட்ரோன் ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சு நிறைய சீக்கள் குரூப்பாக வந்து ஓகே ஏதோ ப்ரிடேட்டர் ஒருத்தர் மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துச்சு எல்லாமே. பட் ஃபைனலாக எப்படியோ ஷார்ட் சூப்பராக கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்னோன்ற கேனல் உள்ள ஃபுல்லாக ட்ரோனை வந்து ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். இனிஷியலாக கொஞ்சம் ஓகே கீழே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு போனேன். பட் அங்கே வந்து ஒரு குரூப் ஆஃப் சீக்கள் பறந்துச்சா, சல்லுன்னு மேலே தூக்கிட்டேன். குரூப் ஆஃப் சீக்கள் வந்தாலே ஓகே, அது இன்டர்நெட்டில் நிறையா இது படிச்சேன்னா சீகல்ஸ் வந்து அதோட ஏரியாவில் வந்து நிறையா வேறு யாராவது ஒரு நியூ பர்சன் என்ட்ராயிட்டா உடனே ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து சீகல் நான் அந்த ட்ரோன் ஃப்ளை பண்ணாலே சீகல் வந்து சல்லுன்னு குரூப்பாக பறக்க ஆரம்பித்தோன்னே நான் கொஞ்சம் ஹைட் எடுத்துட்டேன். அதனால் என்னால் கீழே ஆக்சுவலாக ரொம்ப எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ இதுதான் அந்த ஆர்னோ பிரிட்ஜு. ஸோ ஃபுல்லாக இது வந்து ஒரு லாங் லென்த்தாக இருக்கும். ஃபுல்லாக டேரெக்டாக போயிட்டு சீயோட கனெக்ட் ஆகிடும். நான் வந்து பி ஸோ பிசாலியே மிக்கலாங்கிலோ போயிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஹைட்டாக இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ இந்த ஸ்பாட் போயிட்டேன்னா எனக்கு வந்து ஈஸியாக கத்தீட்ரலே டி சாண்டா மரியா அந்த ஸ்பாட்டை வந்து நான் வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த ஸ்பாட் ஆக்சுவலாக ஃப்ளோரன்ஸ்லேயே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டை வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் ஆஃப் ஃப்ளோரன்ஸ். ஸோ இந்த கேத்தீட்ரல் டி சாண்டா மரியா, இந்த பேலஸ் கம் மியூசியம் கம் சர்ச், இந்த ஸ்பாட்டை வந்து 360 கவர் பண்ணியிருப்பேன். 360 கவர் பண்ணுறப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக சிட்டி டாப்லேருந்து எடுத்தேன்னா, ஸோ அது கொஞ்சம்
சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்ம பாப்புலேட்டடு, ஏகப்பட்ட டூரிஸ்ட். நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ மக்கள் அங்கே இருந்தாங்க. ஆனால் 80% ஆஃப் த பீப்புள் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டூரிஸ்ட்டு தான். ஆக்சுவலாக பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது டாப்லேருந்து பார்க்குறப்போ. பட் ஆனால் ரொம்ப டென்ஸு. ஜூம் ஆப்ஷன் கூட போய் பார்த்தேன். ஓகே, somewhat better, not bad, but okay, good to see. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பிட்டி பேலஸ் போயிருக்கேன். ஸோ இந்த ஸ்பாட் வந்து ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சென்ட்ரலில் இருக்குது. ஸோ இங்கே இருந்துட்டு பிட்டி பேலஸ். ஸோ அந்த பேலஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து ஆக்சுவலாக ட்ரோனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக ட்ரோனை வந்து திருப்பி டோட்டலாக ஒரு யூட்டர்ன் போட்டு கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக ட்ரோனை வந்து அந்த மவுண்டன்லேருந்து ஆக்சுவலாக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மவுண்டன்லேருந்து கொண்டு வந்து ட்ரோனை வந்து டேர்ன் பண்ணி என்ட்ரன்ஸில் வந்து ப்ராப்பராக நிறுத்திட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். அந்த பேலஸ் பேர் வந்து பிட்டி பேலஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனிஷியலாக வந்து பேலஸ் இருக்கும். அந்த பேலஸ் முடித்த உடனே இந்த சேம் இது வந்து ஒன் என்ட்ரன்ஸு. இங்கே மார்னிங் போயிருந்தேன். பட் ஆனால் என்னால் அன்றைக்கி வந்து மார்னிங் போனப்போ என்னால் ட்ரோன் அங்கே வந்து ஓட்ட முடியல. ட்ரோன் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ட்ரோன் அலௌட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஸ்பாட்டு உண்மையில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஸ்பாட்டை வந்து ட்ரோனில் திருப்பி நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் என்னால் மார்னிங் வந்து சுத்தமாக முடியலன்னொடனே ஜஸ்ட் நான் ஃப்ளை பண்ணிட்டே இருந்தேன். ஃப்ளை பண்ணுறது இந்த ஸ்பாட்டை நான் பார்த்தோன்னே எட்ரா வண்டி அப்படின்னு சொல்லி திருப்பி இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் ஒரு நல்ல க்ளோஸ்அப்பாக பண்ணியிருக்கேன். அந்த டைமில் எதுவும் புறா எல்லாம் எதுவும் வரல, ஏன்னா அந்த இடத்துல நிறைய புறா இருந்துச்சு. நோ ப்ராப்ளம், பட் ஆல் குட். ஸோ ஃபுல்லாக இனிஷியலாக எல்லா ஷாட்டையும் பிளான் பண்ண மாதிரி பாயிண்ட் ஏ முடிச்சுட்டு, பாயிண்ட் பி முடிச்சுட்டு, பாயிண்ட் சி டி முடிச்சுட்டு இ லொக்கேஷனுக்கு ரிட்டர்ன் போயிட்டே இருக்கேன். ஸோ போயிட்டு அங்கே ஆக்சுவலாக ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சு பேர் டோட்டலாக மறந்துட்டேன். அது ரொம்ப ஃபேமஸான ஸ்டாச்சு அப்படின்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாச்சு சும்மா ஒரு ஷாட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன்.